ஹலோ மை டியர் கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், சிஎஸ்கே விஸ் ஆர்சிபி மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய ரைவல்ரி அப்படின்லாம் சொல்லப்பட்ட ஒரு மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சிஎஸ்கேவை ஆர்சிபி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஐபிஎல்ல குவாலிஃபை ஆக விடாமல் அடித்து துரத்திட்டாங்க. அதுக்கு அப்படியே பதில் சொல்கிற மேட்சாக இந்த மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் தான் இப்படி ரிஸாக பேசப்பட்டுச்சு. ஓகே, உண்மையிலுமே சூப்பரான ஒரு மேட்ச். அண்ட் இதுக்கு இருந்த ஹைப் ரொம்ப பெரிய அதிகமான ஹைப்புங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஹைப்லாம் சிஎஸ்கே விஸ் எம்ஐக்கு பார்த்துருக்கேன். பட் ஆனால் இப்போ சிஎஸ்கே விஸ் ஆர்சிபிக்கு பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ டாஸ் சிஎஸ்கே தான் வின் பண்ணாங்க. வின் பண்ணி நாங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டுக்கிறோம் அப்படின்னாங்க. அதுவே ஒரு நல்ல மூவ் தான் ஆக்சுவலி. அண்டு மதிசா பதிரானா உள்ளே வந்துட்டாரு. எஸ், ஆப்வியஸ்லி அவர் இன்ஜுரி அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. அவர் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டாரு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நேத்தன் எல்லிஸ் வெளில போயிட்டாரு. ஓகே, அண்டு அவங்க சைடில் ஆர்சிபி சைடில் பார்த்தீங்கன்னா புவி உள்ள வந்திருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே சூப்பராக விளையாட ஆரம்பிச்சாங்க ஆர்சிபி. ஒரு ப்ராப்பரான T20 கேம் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் ஆர்சிபியோட பேட்டிங். அதாவது பில் சால்ட் இருக்காருல்ல, அவர் பயங்கரமாக ஆடினாரு. 16 பால்ல 32 அவர் அடிச்சிருந்தாரு. 5 4 ஒரு 6 பயங்கரமாக ஆடிட்டு இருக்கிறப்போ நூர் அகமதோட பவுலிங்ல தோனி ஒரு லைட்னிங் ஸ்டம்பிங் பண்ணி மறுபடியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் ஒரு பயங்கரமான விக்கெட் கீப்பருங்கிறத ப்ரூவ் பண்ணி பில் சால்ட்டை அவுட் ஆகினாரு. அதுக்கப்புறம் படிக்கல் தடார் புடார்னு அடிக்க ஆரம்பிச்சாரு. விராட் கோலி ஒரு 31 ரன்னு, படிக்கல் ஒரு 27 அவுட் ஆக, அப்புறம் பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் ஒரு 10 அவுட் ஆக, ரஜத் பட்டிதார் இடையில சூப்பரான ஒரு நாக் ஒன்று ஆடிட்டு இருந்தாருங்க. அவரோட கேட்சை 3 வாட்டி சிஎஸ்கே மிஸ் பண்ணாங்க. ஒஸ்டான ஒரு ஃபீல்டிங் ஃப்ரம் சிஎஸ்கே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையிலுமே அந்த ஃபீல்டிங் மிஸ்டேக் தான் இன்னைக்கு அவங்க கேம் தோக்குறதுக்கான முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அவரு அப்படி இப்படின்ட்டு ஒரு 51 அடிச்சிட்டாரு, பிரிச்சுட்டாரு வச்சு அப்படின்னு சொல்லலாம். டிம் டேவிட் 8 பால்ல 22 ரன், 3 6 கண்டினியூஸா சாம் கரன் அடிச்சாரு. டோட்டலா 196ங்கிற ஒரு பெரிய டோட்டலை போட்டாங்க. ஓகே, 197 அப்படிங்கிறது ஒரு பெரிய டோட்டல் தான் சேப்பாக் மாதிரி கண்டிஷன்ல. ஓகே, அது இன்னைக்கு பால் பாத்தீங்க அப்படின்னா ஸ்விங்கும் ஆகல, ஒன்றும் ஆகல. பட் ஆனால் பேட்டுக்கும் அது வரல, ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அதை தாண்டி ஒரு டியூ ஃபேக்டரும் இல்லை. அப்படிங்கிறப்போ சிஎஸ்கே எதிர்த்து ஆடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இன்னைக்கும் ட்ரிபாத்தி அண்ட் ரச்சின் ரவீந்திரா தான் ஓப்பன் பண்ணாங்க. ட்ரிபாத்தி பாத்தீங்க அப்படின்னா 5 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. ஒரே ஒரு 4, அது எஜ்ஜாய் அப்படி மேலே போனுச்சு. அது கேட்ச் பிடிச்சிருக்க வேண்டியது எப்படியே போயிருச்சு. அவர் அவுட் ஆனாரு. ருத்ராஜ் ஐகாட் அவரும் அடிக்க ஆசைப்பட்டு அவுட் ஆயிட்டாருங்க. நம்மளோட கேம் அங்கேயே முடிஞ்சிருச்சுங்க. ருத்ராஜ் ஐகாட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தீபக் கூட வந்தாரு, சாம் கரன் வந்தாரு, சிவம் டூபே அதுக்கப்புறம் அவர் என்ன எப்பவுமே பண்ணுவார்ல, அதை ட்ரை பண்ணாரு. பட் சிவம் டூபே மாதிரி ஒரு ஆள்லாம் எப்படின்னா அவர் வர்றப்ப கொஞ்சம் கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன்ல இருந்துச்சுன்னா கேம் எடுத்துட்டு போவாரு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவரால் எடுத்துட்டு போக முடியாது. அவரை விட்டுருங்க. இந்த இடையில தீபக் கூட சாம் கரன் ஒரு பெரிய மிஸ்டேக்காவே நமக்கு இருக்கு. அதுவும் இந்த தீபக் கூட பொசிஷன். ஏன்னா ருத்து அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஓகே 2 விக்கெட் போயிருச்சு தான், இப்போ ஒன்றும் இல்லை, அங்கேருந்தே கேம் எடுத்துட்டு போயிருக்கலாம், அங்கேருந்தே ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் ருத்ராஜ் அவுட் ஆன உடனே இவங்களோட மைண்ட் செட் கேம் முடிஞ்சிருச்சுன்னு தான் ஆயிடுச்சு. அங்கேருந்து அவங்க சேஸ் பண்ற மைண்ட் செட்லேயே ஆடல. ரச்சின் மட்டும் பொறுமையாக கொண்டு போயிடலாம், கேமை அடிச்சிடலாம் கடைசியில் நினச்சி அடிச்சிட்டு இருந்தாரு. அவரும் அன்பார்ச்சுனேட்லி போல்ட் ஆயிட்டார். பட் அவரே எவ்வளோ மேட்ச் நம்புறது, இல்லை நீங்கள் சிவம் டுபே எவ்வளோ மேட்ச் நம்புறது? சிஎஸ்கேவோட மிடில் ஆர்டர் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. அண்ட் ஓப்பனிங் கண்டிப்பாக ருத்ராஜ் போனோம், அப்படி இல்லைன்னா டெவான் கான்வே உள்ள வரணுங்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் தோனி கடைசியில் அடிச்சாரு. பட் அதெல்லாம் சும்மாங்க. சீரியஸ்லி இந்த கேமை பார்க்குறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு லெவலுக்கு மேலே ஆக்சுவலி அவங்க லைக் எப்படி சொல்றது, அந்த சேஸ் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டே இல்லைங்க. கடைசி ஒரு 5 ஓவர் அடிச்சு பார்ப்போம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் கூட இல்லை. அஸ்வினை இறக்கி விடுறாங்க தோனிக்கு முன்னாடி. அஸ்வின் நல்லா ஆடுவார் தாங்க. ஆனால் இது மாதிரி சேஸ் பண்ணுற சுச்சுவேஷன் ரொம்ப பிச்சை கிரிட்டிக்கலாக இருக்குது. அப்படின்னா நீங்கள் என்னங்க சிஎஸ்கே எத்தனை வருஷமா இதே மைண்ட் செட்டோட விளையாடுவாங்க? எனக்கு அது சத்தியமா புரியல. எஸ், நிறைய இடங்கள்ல இது சக்சஸ் கொடுத்துருக்கு, நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் இன்னும் அந்த ஓல்டு அந்த கேம் தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அடிக்கணுங்கிற அந்த எண்ணமே வரமாட்டேங்குது எனக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எஸ், அடிக்க நினைச்சா விக்கெட் விழுந்துருங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கு போல. அதனால பொறுமையா தட்டி 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 ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் இன்னிங்ஸ் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. அகைன் நான் சொல்றேங்க, எனக்கு ரொம்ப நல்லா கிரிக்கெட் தெரியும். எல்லா பாலையும் நான் அடிக்கலாம் சொல்லலை. உங்களுக்கு நான் என்ன சொல்றேங்கிறது புரியும். அவங்க ஆர்சிபியும் அதே பிச்சில் தான் விளையாண்டாங்க. அவங்க ஒரு மைண்ட் செட், ஒரு ஓப்பனிங் பில் சால்ட் அவுட் ஆகி போன வரையும் அந்த ரோலை பாத்தீங்க அப்படின்னா அங்கேருந்து எடுத்துட்டு போனாரு நம்மளோட தேவ்தத் படிக்கல். விராட் கோலிக்கு பேட்ல படல. ஓகே, சோ தேவ்தத் படிக்கல் அவுட் ஆன வரை ரஜத் பட்டிதார் அப்படியே எடுத்துட்டு போனாரு. அவங்க எங்கேயுமே டர்ன் ஆஃப் ஆகவே இல்லை.
நான் நிறைய டீமை பார்த்துட்டேன், அந்த டேர்ன் ஆஃப்ங்கிறது இருக்கவே மாட்டேங்குது. நான் எடுத்துட்டு போறேன், நீ எங்க விட்டியோ அங்கேருந்து எடுத்துட்டு போறேன்னு. இங்க பாருங்களேன், ஒரு ட்ரிப்பாத்தி அவுட் ஆயிட்டாரு, ருத்ராஜ் அவுட் ஆயிட்டாரு, யார் எடுத்துட்டு போவா? சரி ஓகே, ஹூடா பொறுமையா ஆட ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் அடிச்சிங்களா, ஒன்றும் பண்ணல. ரச்சின் அடிக்கலாங்கிற மைண்ட் செட்டு அவர் சூப்பரா ஆடிட்டு தான் இருந்தாரு, அவரையெல்லாம் நம்ம குறையே சொல்ல முடியாது. அவர் கடைசி ஒரு 4-5 ஓவரில் அடிச்சிடலான்னு தான் நின்னாரு, அவர் அவுட் ஆயிட்டாரு. அண்ட் சிவம் டுபே நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி தான். அதுக்கப்புறம் இறங்குற ஒரு அந்த ஜட்டு அஸ்வினி இவங்கலாம் பவுலிங்க்கு வேணா கரெக்டாக இருப்பாங்களே தவிர பேட்டிங் ஒரு ஃபினிஷிங் பண்ணணும் இதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது. தோனி கடைசியில் வந்து அடிச்சாரு, அது சும்மா ஃபேன்ஸுக்கு என்ஜாய் பண்ணுறத தவிர அவர் கொஞ்சம் முன்னாடியே இறங்கிருக்கலாம் தான் தோணுச்சு. ரொம்ப 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 டிசப்பாயிண்டடான ஒரு மேட்சாக எனக்கு அமைஞ்சிருச்சு. அதாவதுங்க, தோக்கலாங்க, ஒரு கிரிக்கெட் கேமில் தோக்குறதோ ஜெயிக்கிறதோ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு விஷயம். தோல்விங்கிறது வரத்தான் செய்யும். எவ்வளவோ தோல்விகளை சிஎஸ்கேவும் பார்த்துருக்காங்க, மற்ற டீம்ஸும் பார்த்துருக்காங்க, எல்லாமே ஓகே. ஆனால் ஒரு போராடி தோத்தோம் இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கணும்ல, அது அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு லெவல்லே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த டோட்டலில் நம்ம சேஸ் பண்ண முடியாதுன்னு. எனக்கு அதுதான் காண்டாகுது. அந்த மாதிரி பிளேயர்ஸும் இடையில இல்லை, ஒரு மிடில் ஆர்டர் ஸ்ட்ரென்த்தாகவே இல்லை. என்ன மாதிரி மைண்ட் செட் இது அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல. எஸ், ஆப்வியஸ்லி நிறையா மிஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பவுலர் வேணும், அதுக்காக நீங்கள் ஒரு ஃபாரின் பிளேயர் ஆடுறீங்கிறது கரெக்டே கிடையாது. நீங்க அனுசுல் கம்போஜையோ, நாகர்கோட்டையோ, முகேஷ் சௌத்ரியோ, குர்ஜிப்ரீத் சிங்கையோ இல்லை யாரையோ இந்தியன் டேலண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள வச்சு ஆடிட்டு போகலாம். இல்லை எங்களுக்கு மேலே பேட்டிங் நல்லா ஸ்ட்ராங் பண்ண நீ டெவான் கான்வே எடுத்துட்டு வரலாம். இல்லை வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ரொம்ப 4 வருஷமா ஒரு பையன் அந்த ஆந்திராலேருந்து ஒரு பையன் ஷைக் ரஷீத்னு உட்காந்துருக்கான். ஆனால் அந்த பையன் பெரிய ஹிட்டர்லாம் கிடையாது. ஆனால் அந்த பையனை நீங்கள் ஓப்பனிங் இறக்கிடலாம். ரச்சின் ரவீந்திராவை அடின்னு ஃப்ரீடம் கொடுத்துட்டு ஷைக் ரஷீத் ருத்ராஜ் மாதிரியே ஆடக்கூடிய ஒரு பிளேயர், நீங்கள் அந்த பையனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஓகே, நான் வந்து இப்போ ட்ரிப்பாத்திக்கு இன்னும் 2 மேட்ச் கொடுக்கட்டும், அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் ஒரு விக்கெட் விழுந்துட்டா திருப்பி அந்த டார்கெட்டை நோக்கி போகணுங்கிற அந்த மைண்ட் செட் இல்லைன்னா அந்த கேம் எப்படி நீங்க ஜெயிக்க முடியும்? அதுவும் அந்த ருத்ராஜ் விக்கெட் விழுந்த உடனே அந்த மைண்ட் செட் போகுது அப்படின்னா அது எனக்கு புரியவே இல்லை. அங்கேருந்து வந்து கேம் டோட்டலாவே ஆர்சிபி கையில் எடுத்துட்டாங்க. அண்ட் குடோஸ் டு ஆர்சிபி பவுலர்ஸ், ஆசல்வுட், அப்புறம் புவி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சர்மா, எல்லாருமே நல்லா பண்ணாங்க. அந்த ரஜத் பட்டிதாரோட கேப்டன்சியும் நான் சொல்லியிருந்தேன், வாட்ச் அவுட் அப்படின்ட்டு. சூப்பரா பண்ணாரு. தோனி வந்தப்ப வச்சிருந்தாரு ஸ்பின்னர்ஸ் போடணும், அவரால் அடிக்க முடியாம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் சூப்பரான ஒரு மைண்ட் செட்டு. இடையில லிவிங்ஸ்டனுக்கு கொடுத்து விக்கெட் எடுக்க வச்சது அண்ட் அவர் 2-3 ஓவர் தள்ளினதெல்லாம் சம மேட்ரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அகைன் அண்ட் அகைன் நான் சொல்றேன், தோத்ததுக்காக நான் இவ்வளோ பேசவே கிடையாது. ஓகே, தோக்குற விதம்னு ஒன்று இருக்கு. நீங்க 1 விக்கெட் 2 விக்கெட் விழுந்த உடனே கேமை அவ்வளோதான்ட்டு போறீங்க அப்படின்னா எனக்கு அது என்னன்னே எனக்கு புரியல. எஸ், சீரியஸாக நிறைய சேஞ்சஸ் இருக்கும் பண்ணணும். இல்லையா, இந்த ஸ்குவாடே நல்ல ஸ்குவாடு தான். ஒரு ட்ரிப்பாத்தி ஃபயர் ஆனார் தான் செமையாக ஆடுவார், தீபக் கூட ஃபயர் ஆனார் தான் செமையாக ஆடுவார். அவங்கள ஃபயர் ஆக்குறதுக்கான வழியை வந்து பார்க்கணும், அவ்வளோதான். இது வேற எதுவும் இல்லை. எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு SRH மாதிரி டீம்லாம் வந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும்னே எனக்கு புரியலங்க. ஏன்னா இந்த டீமை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு 150 160 தான் உங்களால் சேஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலேலாம் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா சுத்தர அந்த மிடில் ஆர்டர் டோட்டல் டேமேஜ். சிவம் டுபே நல்லா ஆடக்கூடிய பிளேயர், ஆனால் அவர் அந்த கரண்ட் ஃபார்ம்லேயே இருக்காரான்னு கூட நமக்கு தெரியல. ஏன்னா 2 மேட்சும் பெருசாக அவர் ஒன்றும் பண்ணலைங்கிறதும் உண்மையான ஒரு விஷயம். அண்ட் தோனிலாம் கொஞ்சம் மேலே வரணுங்க. அவர் போயிட்டு அவ்வளோ தூரம் நான் கடைசி 1 ஓவர் தான் வருவேங்கிறதுக்கு எதுக்கு இப்படி ஆடிட்டு இருக்காரு? மேலே வாங்கலை, மேலே வந்து ஆடி பரவாயில்ல. இப்போ என்ன தோத்து தானே போனோம், அப்பையும் தோத்து போகிறோமே. ஆனால் இன்கேஸ் மேலே வந்து அந்த பழைய மாதிரி அந்த இதெல்லாம் அடிச்சுட்டு ஆனால் வந்து அந்த ஸ்பின்னர்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறாங்கன்னு யோசிக்கிறாரு. தெரிலங்க, ஜடேஜா ஆடினதெல்லாம் எனக்கு வந்து ஏதோ சும்மா ஆடணுமேனு ஆடுற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு தெரியல. அகைன் தோத்துருக்கலாம், ஆனால் இப்படி தோத்துருக்கணுங்கிற இதுவே இல்லை. நம்மளோட ஸ்பின்னர்ஸ் நூர் அகமது நல்லா பண்ணாங்க அண்டு மதிசா பத்ரானா நல்லா பண்ணாங்க. எஸ், பவுலிங்கில் ஃபீல்டிங் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு. 3 கேட்ச் விடுறது ஃபீல்டிங் மிஸ்டேக். அதுவும் தீபக் கூட ராகுல் திரிபாதி மாதிரி ஆட்கள் கேட்ச் விடுறதெல்லாம் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. கேப்டன்சியும் கொஞ்சம் பார்க்கணும் ருத்ராஜ். கண்டிப்பாக வந்து அது வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லாருமே பேசுவாங்க, அது ஒரு குறையா. அண்டு கிட்டத்தட்ட கங்க்ராச்சுலேஷன் ஃபார் ஆர்சிபி. ஏன்னா 17 வருடங்களுக்கு பிறகு ஜெயிச்சிருக்காங்க சேப்பாக்கில்.
2008 கடைசியாக சேப்பாக்கில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ சேப்பாக்கை ப்ரீச் பண்ணிட்டாங்க. சூப்பர் குடோஸ் டு ஆர்சிபி டீம் அண்டு ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. ரொம்ப நல்ல கேம் எஃபர்ட் இருந்துச்சு. இப்படி தான் விளையாடணும், சேப்பாக்கையும் நாங்கள் இப்படி ஹேண்டில் பண்ணுவோன்னு பண்ணதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கண்டிப்பாக நிறையா சேஞ்சஸ் பண்ணியே ஆகணும் நம்மளோட சென்னை சூப்பர் கிங்ஸ். பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. மேபி நான் சொன்னதில் மாற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு யாருக்காவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்டில் வந்து சந்திக்கின்றேன். அண்ட் பா ஃப்ரம் திஸ் விஜே மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே.